நீதிமொழிகள் 3:25 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. சடிதியான திகிலுக்கும் துஷ்டமான பால் கடிப்புக்கும் நீ அஞ்ச வேண்டாம். ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம பயப்படும்படியான காரியங்கள் ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கை குறித்த காரியமாக இருக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணுவோம், பயிற்சி பண்ணுவோம், ஒரு காரியத்தை நோக்கி பயணம் பண்ணுவோம், அந்த காரியத்திற்கு நம்ம தகுதிப்படுவோம். அதை ரீச் பண்ணுற அந்த ஒரு சூழ்நிலையில், அந்த ஒரு நேரத்தில் ஒன்றுமே இல்லாதபடிக்கு அது இழந்து போனோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், பயந்துடுவோம். நம்ம வாழ்க்கை என்ன ஆக போதோ தெரியலையே. அது மனித இயல்பு தான், எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக வருது, மனிதர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு சிச்சுவேஷனாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நீ பயப்படாத எங்கள் விதமாக இந்த வார்த்தை சொல்லுது. இப்போ பயப்படாத நான் மனுஷன் தானப்பா, நான் எப்படி பயப்படாமல் வைக்க முடியும்? அடுத்த வசனம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தராகிய நான் உன் கூட இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். எந்த காரியத்தில் நம்மளுடைய கால், நம்முடைய வாழ்க்கை சிக்கிக்கொள்ளுமோ அந்த காரியத்தில் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நம்ம வாழ்க்கை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நம்மளுடைய பயணங்கள், நம்முடைய முயற்சிகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பனும் கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்பிக்கையாக இருங்க, நம்மளால முடியாது, ஆனால் கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கை வீழ்ந்து போகாதபடிக்கு உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன் என்று உங்களை பார்த்து சொல்கிறாரு. விசுவாசமாக தைரியமாக இருங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். காட் பிளஸ். அமேன்.